அமைச்சர் சக்கரபாணி 16 கோடிக்கு மேல முறைகேடு பண்ணியிருக்காரு. எதுல முறைகேடு பண்ணியிருக்காரு? ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில ஒரு எஸ்கலேட்டர் வச்சு ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காரு. அந்த மேம்பாலத்துக்கு 16 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த எஸ்கலேட்டரை போன வாரம் திறப்பு விழா பண்ணாங்க, இந்த வாரம் மூடு விழா பண்ணியிருக்காங்க. ஒரு தரம் இல்லாத எஸ்கலேட்டரை ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒட்டஞ்சத்திரம் நகராட்சிக்கு அந்த பகுதிக்கு எஸ்கலேட்டர் தேவையே கிடையாது, மேம்பாலம் தேவையே கிடையாது. ஏன்னா அங்க இருந்து ரோடு கிராஸ் பண்றதுக்கு வெறும் 10 அடி தான். அந்த 10 அடி தூரத்தை மக்கள் ஈஸியா கடந்து போறாங்க. அது போக அந்த இடம் வந்துட்டு பைபாஸ் கிடையாது. நீங்க பைபாஸா இருந்துச்சுன்னா நீங்க எஸ்கலேட்டர் போடணும். ரொம்ப ரஸ்ஸா இருக்கிற ஏரியா இருந்துச்சுன்னா நீங்க எஸ்கலேட்டர் எல்லாம் போடுறது நியாயமான விஷயம். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு எஸ்கலேட்டர் தேவையில்லாத விஷயம். அதுல ஊழல் பண்ணியிருக்காங்க. ஏன் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன்? தரமில்லாத ஒரு விஷயத்த நீங்க தேவையில்லாத இடத்துக்கு கொண்டாந்து போடும்போது அதுல நீங்க ஊழல் பண்ணினதா தான் அர்த்தம். இதுலயும் ஊழல் பண்ணியிருக்காரு அமைச்சர் சக்கரபாணி, திண்டுக்கலுடைய முதலமைச்சர். இன்னைக்கு நெட்ரிகன் பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்துச்சு. அதுல என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க? அமைச்சர் பிடியில் தெய்வமான நடிகைன்னு. அந்த தெய்வமான நடிகை யாருன்னு நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். சூர்யாவும் விஜயும் இன்னொரு காமெடி நடிகரும் ரமேஷ் கண்ணாவும் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா இந்த நடிகை நடிச்சிருப்பாங்க. அவங்கள குறிப்பிடும் விதமாக தான் தெய்வமான நடிகைன்னு அந்த பத்திரிகையில போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது இப்ப கிடையாது, அது பழைய சம்பவம்னு லோக்கல் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. நான் சொல்ல கிடையாது, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியல, அதனால சொல்றேன்.